எல்லாருக்கும் வணக்கம். மகளிர் மட்டும் இதில் நான் தான் இந்த டைட்டிலுக்கு வந்து ரொம்ப உரிமையோடு நிற்கிறேன். ஏன்னு உங்களுக்கு தெரியும், 94ல் ஃபஸ்ட்டு மகளிர் மட்டும் அந்த படத்தினுடைய ஞாபகம் தான். இந்த படத்தில் நான் கமிட் பண்ணுறதுக்கான முதல் அட்ராக்ஷனும் அதுதான். ஏன்னா அப்போது நான், ரேவதி, ரோஹிணி நாங்கள் 3 பேருமே வந்து கொமர்ஷியலி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மஸ்ட்ன்னு சொல்கிற கதாநாயகிகள் கிடையாது. ஏதோ பெற்றா நடிப்பாங்கங்கிறது தான். கமல் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசரால் மட்டும்தான் அப்போ அந்த ஸ்டேஜில் எங்கள் 3 பேரையும் மெயினாக வச்சு நாசர்ங்கிற ஒரு சிறந்த நடிகரை மட்டுமே நம்பி ஒரு படம், அவருடைய ப்ரொடக்ஷனில் அப்படி ஒரு படம் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் ரொம்ப அதிசயம். இவங்க 3 பேருமே ஒரு கிளாமர் பண்ணுற ஆர்டிஸ்ட் கிடையாது. நாசர் வந்து வாஸ் நாட் த ஹீரோ. அந்த ஃபிலிமில் வந்து அவர் வில்லன். எப்படி இந்த படம் இருக்குங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் கமல் சாருங்கிற சிறந்த நடிகர், சிறந்த கலைஞனுடைய ஒரு நம்பிக்கை தான் அந்த படம். அந்த ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் படிச்சு காமிக்கும் போது இதில் எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் அந்த கேரக்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு கிரேசி மோகன். எனக்கு 3 கேரக்டருமே பிடிச்சிருந்தது. பட் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகிற கேரக்டர்ஸ் ஒன்று ரோஹிணி பண்ணுற கேரக்டரோ இல்லை இந்த கேரக்டரோ அப்படின்ற டவுட் இருக்கும்போது கிரேசி மோகனே சொன்னார், நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஒரு படம் மறுபடி பண்ணுவேனான்னு எனக்கு ரொம்ப ஏக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஹியூமர், ஒரு இன்னசென்ட் ஹியூமர் நிறைய பர்ஃபார்ம் பண்ணுற கேரக்டர் நான் பண்ணுறேங்கிறதுனால எல்லா சீன்லையுமே கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹியூமர். ஸோ அதுக்கு ரேவதி, ரோஹிணி தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் ரிஹர்சலில் சம்டைம்ஸ் பேசிட்டு மறந்துடுவேன் டேக்கில். பட் இதை ஞாபகப்படுத்துவாங்க, நீ அந்த ரிஹர்சல் அந்த ஒரு டைலாக் பேசினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு 1 more டேக் எடுக்க சொல்லு அப்படின்னு. அண்ட் சிங்கிதன் சாருடைய டைரக்ஷனில் இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் எடிட்டர். ஒரு 10 ரிஹர்சல் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த 10 ரிஹர்சல்லையும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன டேக்குக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்து சொல்லுவார், உருசி நீங்கள் வந்து அந்த ஒரு இப்படி இப்படி பண்ணி ஒன்று பேசுனீங்க பாருங்க, அது வேண்டாம், அது கொஞ்சம் நல்லா இல்லை, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது, அதை எடுத்துட்டு நீங்கள் 3rd ரிஹர்சலில் ஒன்று சொன்னீங்க பாருங்க, அது பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு வரும். நான் ஒரு அதிசயமான ஒரு இயக்குனர், நான் வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அவர் ஹியூமரை வந்து ஸ்பாட்டில் எடிட் பண்ணுவார். ஸோ அந்த படம் நடிச்சு அந்த படம் ரொம்ப நல்லா ஓடி, எல்லா லாங்குவேஜ்லையும் அது வந்து தமிழ் படமாகவே ரொம்ப சிறப்பாக ஓடிச்சு, டப்பிங் பண்ணி ரொம்ப நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் வரவே இல்லை. எல்லா ஹீரோயின்ஸும் அதுக்கப்புறம் வந்தவங்க நல்லா டேலண்டடானவங்க, நல்லா டான்ஸ் பண்ணக்கூடியவங்க, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, ஏன் இப்படி வரலன்னு. இந்த படத்துக்காக பிரம்மா வந்து கதை சொல்லும்போது, பட் அப்போ மகளிர் மட்டுங்கிற டைட்டில் இல்லைங்க. இருந்தாலும் 3 ஹீரோயின் கேரக்டர்ஸ் கதையில 3 முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இந்த படம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பானு, நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல டான்ஸர், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். அண்ட் சரண்யா, அவங்க ரேஞ்சில் அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. அண்ட் இவங்களெல்லாம் தாண்டி ஜோவுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் ஜோவும் சூர்யாவும் ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. சில காரணங்களால் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. சில காரணங்கள் இல்லை, வசந்தனுடைய நல்ல நண்பர் ஆக்ஷன் காமெடி பண்ணு பயந்து போய், வசந்த் இப்படி சொன்னா எனக்கு காமெடி வராது அப்படின்னு பயந்து நான் போயிட்டேன். ஒன்று ஒரு கோச்சுக்க மாட்டேன், நான் தைரியமாக சொல்கிறேன், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப நாளாக நண்பர். இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்க, காமெடி நல்லா வரணும், ஐயோ. அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஜோவும் சூர்யாவும் அவங்களுடைய அந்த இன்னசென்டான முகம், அந்த பிஹேவியர், அதுல எந்தவித மாற்றமும் இன்னைய வரைக்கும் கிடையாது. ஜோவுடைய காம்பினேஷன் நம்ம சாதாரணமாக ஹீரோஸ் மெயினாக ஆக்ட் பண்ற படத்துக்கு போகும்போது நிச்சயமாக அவங்களுடைய ஒரு பார்வை வந்து அந்த டோட்டல் ஃபிலிமுக்கு இருக்கும். நமக்கு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு, எஸ்பெஷலி இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்டுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் வந்தாலோ அவங்களுக்கு கவனிச்சுக்கங்க, அவளை பார்த்துக்கங்க, இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் சீக்கிரமா அனுப்புங்க, இப்படிங்கிற மாதிரி கவனங்கள் இருக்கும். ஃபீமேல் ஓரியன்ட் படங்கள் பண்ணும்போது நான் மலையாளத்திலையும் சரி தமிழ்லேயும் சரி அதிகமாக வந்து ஹீரோயின் ஓரியன்ட் படங்கள் தான் நான் நிறைய நடிச்சிருக்கேன், தேங்க் காட். பட் இங்க அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் பிஹேவ் பண்ணவங்களா எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஜோவுக்கு நான் வந்து பாராட்டுறேன். நான் ஜோவை ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் வரும்போது எங்க எல்லாருடைய கன்வீனியன்ஸும் ஜோ கேட்பாங்க, மேடம் ரூம் எப்படி இருந்துச்சு, ஃபுட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வண்டி இருக்கா, நீங்க இதுக்கு முன்னாடி கிளம்புவீங்களா, மத்தியானம் சாப்பிடும்போது பிரேக்குன்னு சொல்லும்போது நீங்க என் கேர் வர்றீங்களா, அந்த அளவுக்கு கேர் எடுத்தாங்க. அது வந்து நிச்சயமாக சிவகுமார் சார் ஃபேமிலி, சூர்யாவோட கோஆபரேஷன், அவர் அதெல்லாம் அதுல இருக்கலாம். இருந்தாலும்
அந்த 60 நாள் ஷூட்டிங்லயும் அதை மெயின்டைன் பண்றதுங்கிறது, ஏன்னா அவங்களும் சின்ன குழந்தைங்களை வச்சிருக்காங்க, அவங்கள விட்டு தான் ஷூட்டிங் வர்றாங்க. ஸோ அந்த கஷ்டமும் இருக்கு. நான் 2.5 வயசு என் குழந்தைய விட்டுட்டு ஜான்சி சித்ரா ஹோட்டல்லாம் போனது நான் ஃபீல் பண்ணது சரண்யா வேற ஒரு விதமா ஃபீல் பண்ணாங்க. என்னோட ஃபீலிங் என்னன்னு, நான் அவுட்டோரே சுத்தமா போக முடியாது குழந்தைய விட்டுட்டு. இருந்தாலும் சத்தியமா பணம் செலவு பண்ணி சித்ரா ஹோட்டு பட்டேஸ்வர்லாம் நான் போக போறதே இல்லை. எனக்கு தெரியும் ஃப்ரீயா வந்து ஓசியில கூட்டிட்டு போறாங்க, போயிடலாம். அதுதான் நடந்துச்சு. நார்த்ல எவ்வளவோ விஷயங்கள் நான் பார்த்ததே கிடையாது. பட் கூட்டிட்டு போறாங்களே, ஜான்சி பார்த்தது கிடையாது, சித்ரா ஹோட்டும் பார்த்தது கிடையாது. அப்புறம் வந்து கஜுராஹோ எல்லாம் கூட்டிட்டு போறோம்னாக்க என்னமோ சில விஷயங்கள் நடக்கல. பட் அதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ட்ரிப்பா நான் ஃபீல் பண்ணேன். நாங்க எல்லாருமே அப்படி ஃபீல் பண்ணோம். அவ்வளவு பெயின் எடுத்தாரு. கதையில வந்து ஒரு பயணத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல அந்தந்த இதுலதான் ஷூட் பண்ணுங்கிறதுல இயக்குனர் பிரம்மா வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. அவருடைய 2வது படம் தான், அவருடைய முதல் படம். என்னால சோ சாரி எனக்கு பார்க்க முடியல. நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஈவன் ஜோ டெய்லி சொல்லுவாங்க, நீங்க மேடம் ஒரு தடவை பாத்துருங்க அந்த குற்றங்கெடுதல் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு புது இயக்குனர் மாதிரியே கிடையாது பிரம்மா. பட் பிரம்மாவோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நானும் ஜோ ஒர்க் பண்ணி முடிச்சோடனே எனக்கு கொஞ்சம் என்னன்னா, நான் போற இடத்த என்னுடைய ஃப்ரெண்ட்லி ஆக்கிடுவேன், நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டா இருந்தா எனக்கு பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்க்கும்போது பிரம்மா ஸ்டேஜ்ல இருந்து வந்தவருங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டா பொசிஷன் ஒரு சத்தம் போடுவார். ஐயோ அடுத்தது என்ன நடக்க, பொசிஷன் இங்க இருந்து அசையலாமா கூடாதா, என்ன இங்க இருந்து அது வரைக்கும் நடக்க சொல்லி டயலாக் பேச சொல்லி இருக்கிறாரு, நான் அங்க போலாமா இல்ல இங்கேதான் நிக்கணுமான்னு சின்ன டவுட் எல்லாம் இருந்துச்சு எனக்கு. சைலன்ஸ். ஐயோ டயலாக் பேசலாமா கூடாதா. அந்த ஒரு வாரம் ஷெட்யூல நானும் ஜோவும் பேசிப்பேன். ஜோ இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணா இவர் திடீர்னு பேண்டான் கத்துவாரோ என்னமோ. சரி பார்க்கலாம், அவுட்டோர் தானே போறோம். அவுட்டோர்ல கலாய்க்க ஆரம்பிச்சோம். ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனுஷன் வந்து பிரம்மாவுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு. இந்த டோட்டல் ஷூட்டிங் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் நம்ம நினைப்போம் சின்ன குழந்தைங்க ரொம்ப சின்னதா இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து தனியா நடந்து கிடந்த அவங்க விஷயங்கள்லாம் பார்த்து தானா செஞ்சுக்கிற அந்த மாதிரி வரும்போது பரவாயில்ல, நம்ம வீட்டுல விட்டுட்டு வந்துடலாம், கொஞ்சம் வேலைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே பார்த்துக்குவாங்க. பட் வளர 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 வளரதான் அவங்களுக்கும் அந்த படிப்பு அது இது அந்த பொறுப்பு நமக்கும் அதிகங்கிறது பின்னாடிதான் உணர்வோம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் இல்லாத இருக்கிற டென்ஷன் ஒவ்வொரு படம் ஆகிய கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபிலிம்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த படம் முடிஞ்சிடுச்சு, ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக போதுன்னு அடிவயத்தில் என்னமோ படப்படன்னு என்னமோ ஒன்று உருட்டிட்டு மேல வருது, என்னன்னு தெரியல. நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லா இருக்கு படம், ஃபீமேல் ஓரியன்ட் படம் அப்படின்னு 10 பேர் சொல்ல சொல்ல கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பால நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸால அது ரொம்ப நல்லா வருமா அப்படிங்கிற ஒரு உண்மையிலே ஒரு டென்ஷன் எனக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கு இந்த படம், நல்லா இருக்கு இந்த படம், நாங்களே சொல்லிக்கிறோம், என்ஜாய் பண்ணிக்கிறோம். மகளிர் மட்டும் இல்ல பெண்களுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோமோன்ற ஃபீல் நமக்கு வருது. பட் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஹீரோஸ் மட்டும் ஆக்ட் பண்ற படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உடல் அளவில் ரொம்ப வருத்திக்கிறாங்க, ஃபைட் அது இது. என்கிட்ட இங்க இருந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க அங்கன்னு சொன்னா 100 தடவை யோசிப்பேன். ஒரு ஹாஃப் கால் ஷீட் நான் வேஸ்ட் பண்ணிடுவேன். 2 கால் வச்சு ஜம்ப் பண்றதா இல்ல ஒத்த கால போதுமா, இல்ல அதுல நீங்க பெட்டு கிட்டதான் போடுவீங்களா, இது பின்னாடி இருந்து தள்ளி விட்டாதான் அந்த டேக் ஓகே ஆகும். சோ சூர்யாலாம் மாக மலையில இருந்து கீழே உருண்டு வர்றாங்க, என்னதான் ஃபைட்னாலும் அவ்வளவு வருத்திக்கிறாங்க. சோ ஹீரோஸ் ஆக்ட் பண்றது கஷ்டப்பட்டு தாங்க நடிக்கிறாங்க. அதனால ஃபீமேல் ஒரு படம் ஏன் வரல, கதாநாயகியை ரொம்ப வேல்யூ கொடுக்கல நான் எப்பவுமே கம்ப்ளைண்ட் சொன்னதே கிடையாது. ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறாங்களே ஒரு பெரிய விஷயம். சோ நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அந்த சப்போர்ட் என்னைக்குமே இருக்கணும். எனக்கு ஃபைட் வராது. ஒரே ஒரு படத்துல ட்ரை பண்ணி ஒரு போலீஸ் ஆபீசர் ஹான்சர் அப்படின்னு ஷூட் பண்ணும். இந்த சாதாரண பட்டாசு சத்தம் தான் இதுல வரும். அது ஒன்னொன்னுக்கு நான் 3 days பார்த்தார் அந்த டைரக்டர். அவர் வந்து நூலாயமா வேண்டாம்மா இல்ல சரியா வராது, ஐ கில் யூ அப்படின்ட்டு இப்படி காமிச்சா அடுத்தது அப்படி வரும். நானே இடிச்சுட்டு நானே பயப்படுறேன், நானே குத்திட்டு நானே பயப்படுறேன். அதனால எல்லா ஹீரோஸ் மேலேயும் எனக்கு ரொம்ப ஒரு அட்மிரேஷன், அப்பா அப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு. சோ இந்த படம் சூர்யா அவர் தான் ப்ரொடியூசர். நிறைய சப்ஜெக்ட் கேட்கறாங்க 2Dல, எனக்கு தெரியும். நிறைய பேர் நிறைய நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர் கதை சொல்றாங்க. அந்த கதையில நிச்சயமா ஜோ வந்து ஒரு நல்ல கேரக்டரோட நல்லபடியா ஒரு நல்ல ஹீரோ நகைன் வரணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கு, அதுக்காக ப்ரமோட் பண்றாங்க அப்கோர்ஸ். பட் அட் சேம் டைம் ஒரு நல்ல ஒரு கதையாவும் இருக்கணும், அதுல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனது ஆஸ் எ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நான் கண்டிப்பா நான் சூர்யாவை பாராட்டுறேன். ஃபர்தரா எல்லாருமே பெண்களை வச்சுதான் படம் எடுக்கணும்னு சொல்ல வரல. பட் பெண்கள் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்கக்கூடிய படங்களுக்கு குடும்பங்கள் தியேட்டருக்கு வருவாங்க.
அந்த மாதிரி படங்கள் வரும்போது ஃபேமிலிஸ் இப்ப டிவி அது இது நிறைய வந்து விஷுவல் மீடியா சோசியல் மீடியா வளர்ந்த உடனே தியேட்டர்ஸ்ல ஃபேமிலி வரது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஃபேமிலிஸ் நிறைய தியேட்டர்ஸ்ல வரணும். சின்ன ப்ரொடியூசர்ஸ் மீடியம் ப்ரொடியூசர்ஸ் ரெகுலரா படங்கள் பண்ணணும்னா நிச்சயமாக இது போன்ற படங்கள் வெற்றி அடையணும். அதுக்காக நீங்க எல்லாரும் ப்ரமோட் பண்ணோம். இப்ப சரண்யா போட்டு உடச்சாங்க நாங்க பாட்டு பாடணும்னு. நான் அந்த ரகசியத்தை யாருக்குமே தெரிய வேண்டாம்னு நினைச்சேங்க. ஏன்னா இவ்வளவு படம் பண்ணி உங்களுக்கு தேவையா நீங்க கேட்கக்கூடாது. ஜிப்ரானுடைய நம்பிக்கை தான் பிரம்மாவோட நம்பிக்கை. என்ன வேணும்னே சதி பண்ணாங்கன்னு தெரியல, பாடிட்டு போயிட்டேன். ஒன்னொன்னு ஒரு சுதியில பாடியிருக்கேன். அவங்க ஏதோ பண்ணி வந்து சேர்த்து கோத்து விட்டுருக்காங்க. மேடையில கிடல் நீங்க பாடுங்கன்னு என்ன சொன்னீங்க, செவரே குச்சி ஓடிட வேண்டியதுதான். நான் அதுக்கப்புறம் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டு வந்து மறுபடியும் நான் பிரம்மாட்ட சொன்னேன், பிரம்மா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கண்டிப்பா வந்து மத்தவங்க கிட்ட கொஞ்சம் அவேவா இருப்பாங்களோ, நம்ம என்கிட்ட கையில பாடுங்க அப்படின்னு கையை பிடிச்சி கேட்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஆகட்டும் ஏர்போர்ட்ல ஆகட்டும் 4 லைன் வந்து ஒரே கோர்வையா பாடுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்க சொல்லலாம் ஜிப்ரான் கிட்ட. நான் வர்றேங்க அப்படின்னு நான் சொன்னேன். வாங்க மேடம் பரவாயில்ல இன்னொரு தடவை எனக்கு பாடுங்க ரொம்ப அன்பா கூப்பிட்டாரு பிரம்மா. நான் ஜிப்ரான் வேண்டான்ட்டாரு. நாங்க எல்லாம் கரெக்டா ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சிருக்கிறோம். மறுபடியும் வந்து பாடி சொதப்ப வேண்டாம்னு சொன்னாரோ என்னமோ. நீங்க கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. ஓகே, நல்லா இருக்கும் நம்புறேன். நல்ல ஒரு விழா, ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். உங்க எல்லாருடைய வாழ்த்தும், உங்க எல்லாருடைய என்ன சொல்றது அந்த உண்மையான இதயத்தில இருந்துள்ள வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு இருக்கணும். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். அண்ட் ஜோ அகைன் சொல்றேன், ஜோ வந்து இந்த ஒரு படம் இந்த ஒரு கேரக்டருக்காக ரொம்ப உடம்ப வருத்தி டயட் பண்ணி நான் ரொம்ப நிறைய டெய்லி திட்டுவேன், ஏதாவது சாப்பிடுங்க நான் ஹெவியான சீன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆஃப்டர் 97 நான் ஒரு பைக்ல தைரியமா உட்கார்ந்து ஆக்ட் பண்ணி இருக்கிறது இந்த படத்துல ஜோ கூட தான். ஜோ தான் ஓட்டுறாங்கன்னு ஹீரோஸ் ஓட்டினாலே நான் பயப்படுவேன். எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு 97. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம். அங்க அப்புறம் ஜோ தான் இதுல ஓட்டுறாங்கன்னு நல்ல நிறைய முன்னாடியே ஓட்டியிருக்கேம்மா கேட்டேன். இல்ல இல்ல மேடம் இப்பதான் ஜஸ்ட் 2 months சூர்யா சொல்லி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு. ஐயோ 2 months சூர்யா சொல்லி கொடுத்தாரா? ஏற்கனவே ஒரு படத்துல நினைச்சு அந்த ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்து நந்தன சிக்னல்ல போயிட்டே இருக்கும்போது நல்லா குதிரை மாதிரி போகுது அந்த இது பைக்கு. ஐயோ மஞ்சு நீ நல்லா ஓட்ட தெரியுமா? இல்லக்கா இன்னைக்கு காலையில வரும்போது அசோசியேட் டைரக்டர் இப்படி வச்சு இப்படி ரைஸ் பண்ணா ஓடும் நிறுத்த தெரியலன்ட்டா. நிறுத்துனா இன்னும் குதிரை மாதிரி ஃபைன் போயிட்டே இருக்கு. நிறுத்து எங்கேயாவது நிறுத்து, பின்னாடி ஒரு சைடுல ஆட்டோ நிக்குது கொண்டு போய் இடிச்சிடு அப்படின்ட்டு அங்க போய் இடிச்சு நிப்பாட்டினா அவன் நல்லா நிப்பாட்டி ஏன் திரும்பி 3 ஃபிராக்சர். அதுல 3 மாசம் வந்ததுலதான் வெயிட் போட்டேன். அதனால நான் சொன்னேன் ஜோ கண்டிப்பா தெரியாதுன்னா சொல்லிடுப்பா. ஃபுல் அந்த ஆக்ரா சிட்டி ஃபுல்லாவே கத்தி கூச்சல் போட்டு ஜோ ஏற்கனவே இவ்வளவுதான் இடுப்பு, அந்த இடுப்பை பிடிச்சி அமுக்கி 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 ஷூட்டிங் முடிஞ்சோன்னே இப்படியேதான் நிக்கிறது அது சாயங்காலம். என்ன சொல்ல இல்ல இட்ஸ் ஓகே மேம் பரவாயில்ல மேம் பயந்து தானே மேம் அப்படின்னு. என்னுடைய டென்ஷன் எல்லாம் அது பயத்துல நீங்க அந்த ஷார்ட் பார்க்கும்போது நீங்க பாப்பீங்க உங்களுக்கு. பட் அவ்வளவு கான்பிடென்டா ஒரு படத்துக்காக எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க. நீங்க உட்கார வச்சு தள்ளி விட்டு விழற இடத்துல விழ வேண்டியதுதான். எனக்கு அது ஒரு படத்துக்காக இவ்வளவு தூரம் பெயின் எடுத்திருக்காங்களா இந்த 2 monthsல சூர்யா சொல்லி கொடுத்தாலும் சரி நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வேணும் இல்லைங்களா? சோ அதனால சொல்றேன் ஜோ ஃபர்தரா வந்து ஜோ பண்ற படங்கள்ல கூட ஒரு கேரக்டருக்காக அவ்வளவு தூரம் அவங்க வந்து தன்னை வருத்திக்கிட்டு அந்த சின்ன குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு கேரக்டருக்காக வந்து இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. நிச்சயமாக அந்த உழைப்புக்கு எல்லாமே அந்த கடவுள் நல்ல பலனை கொடுப்பாரு. ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுடைய வாழ்த்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.